சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்மளுடைய பலகீனங்களை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய பலகீனம் அப்படின்னு சொல்கிறது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரத்தை தான் பலகீனங்கள் சொல்கிறோம். இதைத்தான் மதங்களில் சாத்தான், மாயா, ராவணன், அரக்கன், அசுரன் இப்படியெல்லாம் சொல்லப்படுது. அது நமக்குள்ளே தான் இருக்குது. அதை நாம் அழிக்கணும். ஸோ இது முக்கியமான அரக்கர்கள். இது இல்லாமல் பயம், பொறாமை, பழி வாங்கிறது, இது மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய பலகீனங்கள் தான். ஸோ இதை எப்படி அழிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நோய் வருது, ஏதோ ஒரு நோய், டைஃபாய்டு, வயிற்றுப்போக்கு, இல்லை ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதோடைய உச்சத்தை தொடும், கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்து மீண்டும், இல்லையா, கொரோனா அலை மாதிரி, கொரோனா கொஞ்சம் லேட்டாக வருது அலை, அது டக் டக் டக்குன்னு மீண்டும் வரும். ஸோ அப்போ நடுவில் கொஞ்சம் நல்லா இருக்கும் பொழுது அடுத்து வரும்பொழுது அதை எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்தை அவங்க பண்ணிவிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒன்றுமே முடியல, அப்படியே மெய் மறந்து மயங்கி ஒருத்தங்க கிடக்கிறாங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் சுயநினைவு வரும்போது அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடவாவது செய்வாங்க. எனக்கு இப்படி ஆகிருக்குது அப்படின்னு அந்த இடைப்பட்ட நேரத்தில் சொல்லிட்டாங்கன்னா அடுத்தது வரும்போது அவங்க ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறதோ அல்லது வேறு ஏதாவது முதலுதவி பண்ணுறதோ பண்ணுவாங்க. ஆனால் இது நோய்க்கு மட்டும்தான் பொருந்தும். மற்ற விஷயங்கள்லாம் இப்படி உடனடியாக வராது, ரொம்பவே கேப் இருக்கும். ஒரு பிரச்சனைக்கும் அடுத்த பிரச்சனைக்கும் இடையில் கண்டிப்பாக கேப் இருக்கும். அப்படியே தொடர்ந்து அப்படியே பிரச்சனை மேலே பிரச்சனையாக வரவே வராது, கேப் இருக்கும். ஸோ அப்போ ஒரு பிரச்சனை வந்து அடுத்த பிரச்சனை வர்றதுக்குள்ள நாம் அடுத்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாம் ரெடி ஆகிடணும். எப்படி ரெடி ஆகுறது அப்படின்னா, இப்போ நமக்கு எந்த பிரச்சனை வந்ததோ இந்த பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த விஷயத்தை நீங்கள் வளர்த்துக்கணும், அதிகரிச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா முந்தைய தலைமுறையில் இருந்தே இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை வந்தது பல காரணங்கள்னால. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ மருமகள் பெரும்பாலும் வேலைக்கு போகிற காரணத்தினால என்ன பண்ணிடுறாங்கன்னா தனி கொடுத்தனம் போயிடுறாங்க. ஸோ அப்படி வேலைக்கு போகாட்டினா கூட தனி கொடுத்தனம் போயிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால, மாமியாருடைய தொல்லை தாங்காமல். ஸோ ஆரம்பத்தில் வந்து மனைவி சொல்கிறத கணவன் கேட்கவும் செய்வோம். ஸோ அது ஒரு மோகத்தினாலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால. ஆனால் அது தீர்வு கிடையாது. உங்களுக்கு தீர்வு உங்கள் மாமியாரோட ஒத்து போக முடியல, ஒத்து போகணுன்றது தான் தீர்வு. அவங்களை விட்டு போகிறது வெறும் தற்காலிக தீர்வே. அப்போ நிரந்தர தீர்வை நீங்கள் அந்த தற்காலிக தீர்வை எடுத்த நேரத்தில் தயார்படுத்திக்கணும், உங்களுக்குள்ளே வர வைக்கணும், இல்லையா? அப்போ நீங்கள் தனி கொடுத்தனம் இருந்தால் கூட உங்கள் மாமியார் இருக்கிறதாகவே நினைத்து அவங்க வழக்கமாக என்னெல்லாம் திட்டுவாங்களோ அல்லது என்னெல்லாம் சொல்கிறதோ உங்களுக்கு திட்டுறதாக அனுபவமாகுதோ, இல்லையா? ஏன்னா அவங்களுடைய இயல்பான குணமே கூட நமக்கு புதுசாக, நம்ம வேறு ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருப்போம், அதனால் அவங்க திட்டுறது வந்து நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், இல்லையா? நம்மளுடைய குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப தாங்குன்னு தாங்குகிற அப்பா அம்மாவாக இருக்கிறாங்கன்னா திடீர்னு அங்கே போகும்பொழுது கொஞ்சம் ரஃபாக பேசினாலே நம்மளால் தாங்க முடியாது. ஸோ அப்போ அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அவங்க வந்து அவங்களுடைய இயல்பே அப்படி தான். ஏன்னா நம்ம அப்பா அம்மா எவ்வளோ தான் நல்லா வளர்த்துருந்தாலும் அதை விட அதாவது அந்த மாமியாரை விட மோசமானவங்களெல்லாம் நம்ம சந்திச்சுட்டு தான் வந்திருப்போம். ஸ்கூலில் சந்திச்சிருப்போம், வேலை பார்க்குற இடத்துல சந்திச்சிருப்போம், கண்டிப்பாக சந்திச்சிருப்போம். அப்போ அவங்க அப்படி தான் அப்படின்னு அந்த வயசில் நாம் வந்து முடிவுக்கு வராட்டினா கூட வேறு எதுவும் நம்மளால் பண்ணவும் முடியாது, அதனால் கம்முன்னு இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க அப்படி தான் நினச்சிருந்தா அந்த ஒரு பதற்றமும் இருந்திருக்காது. அப்போ ஸ்கூலில் வரும்போதே அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணாதது தான் இங்கே மாமியார் கிட்ட வரும்போது நம்மளால் தாங்கிக்க முடியல. ஏன்னா ஸ்கூலில் வாத்தியார் திட்டுறதை விட ஒன்றும் எந்த மாமியாரும் திட்டிட போகிறது கிடையாது, இல்லையா? அந்த வாத்தியார் நம்ம காசையே வாங்கிட்டு திட்டுறார். ஸோ அப்போ அது அவங்களுடைய குணம், நாயினா குலைக்க தான் செய்யும். அந்த மாதிரி இவங்களுடைய குணம் அப்படி மாறலை அப்படின்ட்டு நம்ம அவங்க பையனால் ஏற்றுக்க முடியுதில்ல அவங்க அம்மா பண்ணுறத. நீங்கள் யோசிச்சு பாருங்களா, எவ்வளோ கொடுமைக்கார மாமியாராக இருந்தாலும் அவங்க மகனால் மட்டும் எப்படி ஏற்றுக்க முடியுது? அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. சின்ன வயசுலேருந்தே பார்க்குறாங்க,
அதனால் அவங்க அப்படி தான் அப்படின்ட்டு. ஆனால் புதுசாக போகிற நம்மளால் அதை அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியல. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆனால் அந்த இடத்துல இருந்து பண்ண முடியல, அதனால தான் வெளியில் வந்துட்டீங்க. பட் வெளியில் வந்தாலும் இதை நீங்கள் உங்களுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி மாமியார் இருக்கிறதாகவே நினச்சி அவங்க சொல்லும் பொழுதும் அவங்க அப்படி தான் நினச்சிட்டு மீண்டும் நான் அவங்கக்கிட்ட அன்பாக பேசுகிறத பல தடவை நீங்கள் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லியும். அப்போ ஒரு டைமில் வந்து அவங்க இல்லாட்டினாலும் உண்மையிலே இருந்தால் என்ன ஆகுமோ அதே மாதிரி உங்களுடைய குணம் இருக்கிற காரணத்தினால மீண்டும் அவங்களோட சேரக்கூடிய வாய்ப்பு வந்தால் பெரும்பாலும் வந்துடும் இல்லையா. இப்போ இந்த கொரோனா வந்துச்சு எல்லாருக்குமே. வேலையில்லா திண்டாட்டம் வருது, அல்லது கணவனுடைய பிஸ்னஸே சரியில்லைன்னா அவன் ஸ்ட்ரைட்டாக அப்பா அம்மா கிட்ட தான் போவான். அப்போ அந்த நேரம் மனைவி சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, வேறு வழியும் இல்லை, இல்லாட்டினா சாப்பாடும் கிடையாது, ஏன்னா குழந்தெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ போய் தான் ஆகணும். அப்போ உங்களுடைய குணமே மாறலை, ஏன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு ஈகோலாம் வந்திருக்கும், நிறைய வந்திருக்கும். ஸோ அந்த ஈகோ இன்னும் மாமியார் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எதிர்த்து பேச சொல்லும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ண சொல்லும், இல்லை தற்கொலையாவது பண்ணிக்க சொல்லும். அப்போ நீங்கள் தனியாக இருக்கும்போதே இந்த பயிற்சி பண்ணியிருந்தால் அந்த மாதிரி மீண்டும் சந்திக்கிற நேரம் நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாக சந்திக்கிற நேரம் உங்களுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. அப்படி ஒரு அன்பு தான் அவங்க மேலே இருக்கும். ஒரு குழந்தை மாதிரி அவங்கள பார்ப்பீங்க. உங்கள் குழந்தை எப்படின்னா இருந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் மாமியாரை பார்ப்பீங்க. ஏன்னா மாமியார் கூட ஏதோ ஒரு ஜென்மத்தில் குழந்தையாக இருந்திருக்கலாம். ஏன்னா கணக்கு இருக்கும் பொழுது தான் மாமியாரா, மருமகளா, மகனா, கணவனா, பெற்றோரா இப்படியெல்லாம் உறவுகளில் வர்றது. இப்போ ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு தொடர்பில் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஞானத்தை எல்லாம் மனதுக்குள்ளே நம்ம அசைப்போடணும். இந்த கர்மத்தின் விதி, எதனால் இது நடக்குது, நாம் இது மாதிரி அவங்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ பிரச்சனை பண்ணியிருப்போமா, இதை பற்றி சிந்தனை பண்ண உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இதே மாதிரி தான் எல்லா பிரச்சனையுமே, எல்லா பலகீனமுமே. இது மட்டும் கிடையாது. இப்போ காமத்துக்கு ஒருத்தவங்க அடிமையாக இருக்கிறாங்க, ஒரு ஆபாச படத்தை பார்க்குறதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவன் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கட்டும், இரவு ஃபுல்லாக கூட பார்க்கட்டும். ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் அதை விட்டுருவாங்க இல்லையா, அப்படியே மனசு அப்படியே டயர்டாகி ஒரு தூக்கத்துக்கு போயிடுறான் இல்லையா. ஸோ அப்போ அல்லது காமம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டோ எப்படியோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அந்த காமம் சார்ந்த எண்ணங்கள் வராமல் இருக்குது இல்லையா. அந்த நேரத்தில் மீண்டும் அந்த எண்ணம் பிடிச்சி இழுக்கும். ஒரு நாள் அல்லது 2 நாள் கழிச்சு அந்த எண்ணம் வருவதற்குள் அந்த எண்ணம் வந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வராமல் இருக்கும் பொழுதே நீங்கள் பயிற்சி பண்ணி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். அதேமாதிரி ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்தாலே மனம் ஈர்க்குது இல்லையா, ஆப்போசிட் செக்ஸில் யாரோ ஒருத்தவங்க கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களை அறியாமல் மனசு போகுது அப்படின்னா இல்லையா, உங்களுக்கு திருமணம் ஆகியும் இருக்கலாம், ஆகாமலும் இருக்கலாம், அல்லது அவங்களுக்கும் திருமணம் ஆகி இருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் இது பலகீனம் தான், அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் சினிமாவில் இந்த பலகீனத்தையே ஏதோ ஒரு பெரிய ஹீரோயிசம் மாதிரி காட்டுது, ஆனால் இது பலகீனம் தான். அதனால தான் அதன் பின்னாடி போகும்போது கண்டிப்பாக பிரச்சனை வருது. ஏன்னா இந்த பலகீனம் ஒருவேளை நீங்கள் அவங்களோட கல்யாணமே பண்ணிட்டா கூட இந்த பலகீனம் போகாது. நீங்கள் இந்த பலகீனத்தை ஃபேஸ் பண்ணலை, இந்த பலகீனத்தை நீக்கலை, அடுத்தது என்ன ஆகும், வேறு யாரையாவது பார்க்கும்போது மீண்டும் இந்த பலகீனம் வரும். அதனால தான் நிறைய இடங்களை பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் பண்ண பிறகு என் கணவன் பக்கத்து வீட்டுக்காரியை பார்க்குறான், நிறைய பேரோட சேட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த பலகீனத்தை பார்த்து தான் நீங்கள் லவ்வே பண்ணியிருக்கிறீங்க. அப்போ அந்த பலகீனத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அப்போயே உங்களுக்கு வலிக்குது. இப்போ பலகீனம் இல்லாதவன் தான் உங்களுக்கு கல்யாணம் வரணும், அப்போ அப்பா அம்மா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணுறது தான் ஓரளவாச்சும் சேஃப்டி. அவன் கூட பலகீனம் இல்லாதவன் சொல்கிற முடியாது. பட் இருந்தாலும் அப்பா அம்மா பேச்சை கேட்குறான் அப்படின்னா அந்த பலகீனத்துக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ இன்னொன்று என்னென்னா, அப்படி பண்ணுறவங்கிட்ட நீங்களே விழுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனசில் இதே மாதிரி தானே மற்றவங்களும் விழுவாங்கன்னு தோணும். அப்போ அதுவே பிறகு திருமணத்திற்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். ஸோ அதே மாதிரி தான் மரணமும். திடீர்னு மரணம் வருது, நமக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ வருது அப்படின்னா கூட அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. ஏன்னா பெரும்பாலும் அதெல்லாம் ஒரு நெகட்டிவான விஷயம்னா அதை நம்ம யோசிக்க கூட மாட்டோம், அதை வாயை திறந்து கூட சொல்ல மாட்டோம், அப்படி பயப்படுவோம். நீங்கள் பயப்படுறதுனால அது நடக்காமல் இருந்துட போதும், ஏதோ ஒரு டைமில் நடந்து தான் ஆகணும். ஸோ அப்போ ஆனால் எப்போவுமே ஒன்றும் இறந்துடுறது கிடையாது, பல வருஷம் உயிரோடு தான் இருக்க போகிறாங்க. இப்போ அந்த நேரமே அவங்களுடைய மரணத்தை உங்களால் தாங்கிக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரியுது.
அப்போ அது எவ்வளோ பெரிய பலகீனம். அப்போ அதற்கு முன்பே அவங்க இறந்தால் நான் அதை எப்படி எதிர்கொள்ளுவேன்றதை நீங்கள் பல தடவை ரிஹர்சல் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்ன தான் பயிற்சி பண்ணாலும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் வலிக்க போகிறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ண ஒரு தடவை நிஜமாகவே அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு வலிக்காது. ஏன்னா இது எல்லாமே கடைசியில் ஒரு மைண்ட் கேம் தான். மனசுக்குள்ளே எந்த மாதிரி எண்ணத்தை விதைக்கிறீங்க அப்படிங்கிறதை பொறுத்து தான். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரத்தத்தை பார்த்து மயங்கி விழுறாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த ரத்தத்தை பார்க்கும்போது அவங்களுடைய மனசில் வந்து இந்த மாதிரி தானே நமக்கு ரத்தம் வரும், நம்ம உடம்புல இப்படி தானே இருக்கும் இப்படின்ட்டு, அல்லது நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகுறது, இப்படியெல்லாம் ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ள சூக்ஷமாக அதிவேகத்தில் ஓடும்போது தான் அவங்களுக்கு அது மயக்கத்தை கொடுக்குது. ஆனால் அதுக்கு பதில் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு சாதாரண ரத்தம் தான், டாக்டருங்கெல்லாம் பார்க்குறாங்கல்ல அப்படின்ற எண்ணத்தை பல தடவை அவங்க விதைக்கும் பொழுது தான் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே மாதிரி தான் இந்த மாமியார் மருமக பிரச்சனை, ஆபாச படம் பார்க்குறதுல உள்ள பிரச்சனை, எதிர்பால் கவர்ச்சி, காமம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காமத்தை சார்ந்த விஷயங்கள். அதை நோக்கி புத்தி போகுது. அடுத்தது மாமியார் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை எல்லாத்துலேருந்தும் வெளியில் வர்றதுக்கு அதுக்கு நேரெதிரான எண்ணத்தை திரும்ப திரும்ப மனதில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஆண்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ஆபாச படத்துக்கு வந்து அப்படி ஒரு அடிமையாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? சினிமாவிலேருந்து அந்த பெண்களுடைய உடம்பை பற்றிய எதிர்பார்ப்பை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியே பாட்டு, காட்சி அமைப்பு, க்ளோஸ்அப் ஷாட்டு, இது எல்லாமே அவனுக்குள்ளே ஏதோ இருக்குதுன்ற எண்ணத்தை விதைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அவனும் அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டு அந்த எண்ணத்தோடவே மற்றவர்களை பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கிறவங்க கூட பயங்கர அழகாக இருக்கிற மாதிரி அவனுக்காக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக போகும்பொழுது தான் அவனை அறியாமல் அந்த கற்பழிப்பில் ஈடுபடுவது, குழந்தை பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுவது, இந்த மாதிரிலாம் பண்ணுறான். ஆபாச படங்களுக்கு அடிமையாகவே இருக்கிறான். ஆனால் அதே நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த படத்தை பார்த்தாலே அது அருவருப்பாக இருக்குது, இதை போய் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தலை இல்லையா. அவங்களுக்கு அந்த மாதிரி சினிமாவில் அது மாதிரி கவர்ச்சியாக காட்டினா கூட அது மேக்கப் தானே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா சாதாரண உடல்லாம் அப்படி இருக்காது அப்படின்னா அவங்க உடலை வச்சு அவங்க கம்பேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அப்போ அது வந்து அவங்க ஃபுல்லாக உள்வாங்கிக்கிறது கிடையாது. இன்னொன்று அப்படியே ஆணுடைய அழகை வர்ணனை செஞ்சு பெருசாலும் பாட்டு வர்றது கிடையாது. எங்கேயோ யாராவது ஒரு 10 வருஷத்துக்கு ஒருத்தர் யாராவது அது மாதிரி பாட்டு எழுதுனா தான் உண்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அது அந்த உடல் கவர்ச்சியில் அவங்க மயங்கிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இயல்பாகவே அது எப்படி தோணணுமோ அப்படி தான் தோணுது, அதாவது அசிங்கமாக தோணுது. உண்மையிலே ஆண்களுக்குமே அப்படி தான் தோணுச்சு. முதல்ல குழந்தையாக இருக்கும்போது ஏதாவது ஒரு படத்தில் பார்க்கும்போது ஏதாவது ரேப்பெலாம் காட்டுறாங்க அப்படின்னா நமக்கு ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு தோணும். பசங்களுக்கே அப்படி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சினிமா, சமுதாயம் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய மைண்டுக்குள்ளே போய் தவறான எண்ணத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி அருவருப்பான விஷயத்தெல்லாம் ஒரு பயங்கர அற்புதமான விஷயம் மாதிரி நம்ப வச்சிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது வாத்தியாருங்க ஒரு சிலர் வந்து பயங்கர கோபப்படுவாங்க. அவர்னா அப்படி தான் நம்ம மைண்டில் தானாகவே தெரியுது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன கொஞ்சம் நடுங்குவோம். காரணம் என்ன, அவர் அப்படி தான், அது இல்லாமல் அடிப்பார் இல்லையா, அதனால் நம்ம நடுங்குவோம். மற்றபடி திட்டுறதை பற்றிலாம் பெருசாகவே கண்டுக்க மாட்டோம். அவர் அப்படி தான் விட்டுருவோம். அடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயப்படுவோம். எப்படியும் மாமியார் அடிக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம பெருசாக வளர நான் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டோம், என்னெல்லாம் யாரும் திட்டக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துடும். ஏன்னா எல்லோரும் வாங்க வாடி போடின்னு கூப்பிட்டவங்களாம் வாங்க போங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நமக்குள்ளே அப்படியே நம்ப ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ப ஆரம்பிக்கும்போது இப்படி நமக்குள்ளே அந்த ஈகோ வரும்பொழுது, ஈகோ வளர்த்துட்டோம், நான் அந்த மாதிரி மரியாதைக்குரியவன் அப்படின்னு வளர்த்த பிறகு மாமியார் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப வலியை கொடுக்குது. அதுலேயும் அந்த மாமியார் வந்து நம்மளோட ரொம்ப கம்மியாக படித்தவங்களாக இருந்தால், இன்னும் படிக்காதவங்களாகவே இருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக வலியை கொடுக்குது. ஸோ அப்போ அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, சிவபெருமான் சொல்வர், முதல்ல உங்களை ஆத்மான்னு பாருங்கள். ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. முதலாக இந்த பூமியை கடவுள் சொர்க்கமாக தான் படைக்கிறார். அங்கே நாம் ஆத்மான்ற உணர்விலே தான் இருப்போம், உடல்ன்ற உணர்வே இருக்காது. அப்போ நம்மளை தேவதைகள்னு சொல்லுவாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். நாம் தான் அப்படி இருந்தோம். அங்கே எந்த விதமான துக்கமும் இருக்காது. ஏன்னா அழிவற்ற ஆத்மானா அழியக்கூடிய உடலை இயக்குபவன் தான் நானே தவிர அழியக்கூடிய உடல் நான் கிடையாதுன்ற உணர்வில் இருப்பாங்க.
ஸோ தற்காலிகமாக நான் நினைத்ததை நிறைவேற்றுவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கருவிதான் இந்த உடல் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஸோ அப்போ உடல் உணர்வில் இல்லாத காரணத்தினாலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வராது. ஏன்னா எல்லாரையுமே அவங்க ஆத்மாவை தான் பார்ப்பாங்க, உடலாக பார்க்க மாட்டாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, காமம் வரும்போது தானாகவே கோபம், பயம், பேராசை எல்லா குணமும் வந்துடும். ஸோ அப்போ அந்த காமத்துக்கு காரணம் உடல்னு நினைக்கிறதுனால தான். அங்கே உடல்னே நினைக்க மாட்டாங்க, ஆத்மானே நினைப்பாங்க. முதல் 2500 வருஷத்துக்கு இந்த பூமி சொர்க்கமாகவே இருக்கும், நம்ம ஆத்ம உணர்வில் ஆனந்தமாக இருப்போம். அடுத்த 2500 வருஷத்தில் என்ன ஆயிடுது, ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கும்போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் வருது. ஸோ இதுதான் பாவம்ன்றது. ஸோ இந்த மேலே பாவம் நிறைய செய்கிறதுனால நமக்கு தண்டனையும் உடல் வியாதியாக, இந்த மாதிரி மாமியார் கொடுமைக்காரர்கள், கொடுமைக்கார கணவன், இந்த மாதிரி உறவுகள் மூலமாக பிரச்சனை, ஏழ்மை, ஊனமாக பிறக்கிறது, இயற்கை சீற்றங்கள், இந்த மாதிரி பலவிதமான துக்கங்களை நாம் அனுபவிக்கிறோம் தண்டனையாக. இப்போ கடவுள் சொல்கிறார், இது நரகம், அடுத்த பாதி நரகம். முதல் 2500 வருஷம் சொர்க்கம், அடுத்த 2500 வருஷம் நரகம். நரகத்தின் கடைசி 100 வருடம் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு வரார். அந்த இடம் செம்பொன் நிறமான ஒளி உலகம். அவரும் ஆத்மா தான் நம்மள மாதிரி, அதனால தான் பரமாத்மான்னு சொல்கிறோம். அவர் ஒரு வயோதிகர் உடலில் வரார். காரணம், நம்மள மாதிரி குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. இன்டர்நெட்லேயும் ஃப்ரீயாக இருக்குது, ராஜயோக தியான நிலையத்திலும் ஃப்ரீ தான் முழுக்க முழுக்க. ஏன்னா நடத்துறது கடவுள், அதனால் ஒரு பைசா செலவு இல்லாமல் அந்த ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை கேட்டு கேட்டு மீண்டும் ஆத்மான்ற உணர்வுக்கு நாம் வருவோம். ஸோ மெயினாக நான் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா மனதில் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அவரை நினைக்க நினைக்க நமக்குள்ளே இருக்கிற அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிக்கிட்டே இருக்கும். கூடவே அவர் கொடுக்குற ஞானத்தையும் திரும்ப திரும்ப அசைப்போட போட நாம் அதிலிருந்து இன்னும் ஈஸியாக வெளியே வருவோம். ஸோ அந்த ஞானத்துடைய சாரமே ஆத்மான்னு உணர்ந்து சிவபெருமானை நினைக்கிறது தான். எவ்வளோ முடியுமோ நினச்சிக்கிட்டே இருக்கணும். கை கால்கள் காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், ஆனால் புத்தி மட்டும் சிவபெருமானை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உலகம் அழியும் போது ஆத்மா அங்கே தான் போகணும். எந்த அளவுக்கு அவரை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரை மாதிரியே நம்மளும் பரிசுத்தமாகும். பரிசுத்தமாகும் போது தானாகவே சொர்க்கத்தில் உள்ள அந்த தேவதைகளின் குணமான அன்பு, அமைதி, ஆனந்தம் வெளிப்பட ஆரம்பிக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ கூடவே அவர் கொடுக்குற ஞானம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஞானத்தில் நிறையா இருக்கும், நிறைய புது புது கருத்துக்கள் இருக்கும். ஸோ அதில் ஒரு கருத்து பார்த்திங்கன்னா, கடவுள் சொல்கிறார், இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சு இதே தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதேமாதிரி இப்போ குருவி சவுண்டு, வண்டி சவுண்டு, இது எல்லாமே 5000 வருஷம் கழிச்சு இதே மாதிரி துல்லியமாக நடக்கும் எல்லாமே. ஸோ அப்போ நான் இந்த நேரம் இதே தான் பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய ஆத்மாவில் இந்த நேரம் இது தான் பேசணும்னு பதிவாயிருக்கு. இதை யாராலையுமே மாற்ற முடியாது. அதேமாதிரி ஒவ்வொருத்தருடைய ஆத்மா, உங்கள் ஆத்மாவில் இந்த நேரம் இந்த வீடியோவை பார்க்கணுன்னு பதிவாயிருக்குது. அதை தான் நீங்களும் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் அந்த மாமியாருக்கு இந்த மருமகளை பார்த்தா இப்படி தான் பேசணும் இந்த சிச்சுவேஷன்லன்னு பதிவாயிருக்கும் அந்த நேரத்தில். அதை அவங்க நடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதை அவங்களே நிறுத்த முடியாது. அவங்க நடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும், ஏன்னா இந்த ஞானம் தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அப்போ அவங்க பார்ட்டை அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு விலகும். எப்போ திரும்ப திரும்ப இதை நீங்கள் பயிற்சி பண்ணால், நான் சொன்னேன் இல்லையா, மாமியாரை விட்டு விலகி நீங்கள் தனி கொடுத்தனம் இருக்கும்போது இந்த பயிற்சி பண்ணணும். ஆமாம், அவங்களுடைய நடிப்பை நடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கும் தான், டிப்ரெஷன் போயிருக்கலாம், ஆஸ்பத்திரி கூட நீங்கள் போயிருக்கலாம். பட் அந்த மாத்திரை நிரந்தர தீர்வில்லை. தற்காலிகமாக அவங்க அதனால் ஏற்பட்ட உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை அது சரி பண்ணுது. பட் மனம் மீண்டும் அந்த சூழ்நிலைக்கு போகும்போது அதை விட பயங்கர மோசமாக தான் ரியாக்ட் பண்ணும். ஏன்னா காமம், கோபம், இன்னும் நிறைய குப்பையை சேர்த்துக்கிறீங்க, அதனால் ஆத்மா பலகீனமாகும். அப்போ ஆத்மாவை பலப்படுத்தணும் அப்படின்னா சிவபெருமானை நினைக்கணும். இந்த ஞானத்தை திரும்ப திரும்ப ஆசைப்படணும். பாவம், அவங்க எத்தனை ஜென்மத்தில் என்னென்ன குணத்தை எங்கெங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதை தான் வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? உள்ளே இருக்கிறது தானே வெளில வரும். அதுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? அவங்க என்ன சொல்லலை, அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க. நான் அதை அமைதியாக ஏற்றுக்கிறதன் மூலமாக என்னை நான் வெளிப்படுத்துகிறேன். என்னை நான் வெளிப்படுத்துறதுக்கு வெளியில் உள்ள எந்த விஷயமும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது இல்லையா. தேனை யார் குடித்தாலும் இனிக்க தான் செய்யும். அந்த மாதிரி நான் தேன் மாதிரி இனிமையானவன். எப்படிப்பட்டவங்க வந்தாலும் நான் இனிமையாக தான் நடந்துக்குவேன். இதையும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும்.
ஸோ திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி உங்களுடைய குணத்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதையும் மீறி சின்ன சின்ன டெஸ்ட் பேப்பர் வரும். உங்கள் கணவன் கூட பிரச்சனை வரலாம், குழந்தைகிட்ட வரலாம், வேலை பார்க்குற இடத்துல வரலாம். ஸோ அதெல்லாம் தாங்கக்கூடியதாக இருக்கும். பட் அது கூட உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். ஸோ கவனம் கொடுத்து உங்களுடைய குணத்தையே மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா மீண்டும் உங்கள் மாமியாரை சந்திக்கும் பொழுது முற்றிலும் மாறியவராக அந்த மாமியார் உங்களுக்கு தெரிவாங்க. ஆனால் அவங்க மாறலை. பட் ஆனால் உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாத காரணத்தினால நல்லா தானே இருக்கிறாங்க, ஏன் அவங்கள போய் நான் கஷ்டப்பட்டேன், அவங்க கூட அவங்க பேசுனது எனக்கு ஏன் தப்பாக தெரிஞ்சது, இப்போ எனக்கு தப்பாகவே தெரியலையே அப்படின்னு தோணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷாக் அது இல்லையா, திடீர்னு வந்து என்னை இப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின் போது அந்த பொண்ணுக்கு ஷாக்காக இருக்குது இல்லையா. ஏன்னா அவள் வேறு ஏதோ ஒரு ட்ரீமில் சினிமாவெல்லாம் பார்த்துட்டு அதான் உண்மை நினச்சிட்டு வந்திருப்பா. இங்கே வந்து பார்த்தா இப்படி ஷாக்காக இருக்குது. ஸோ அப்போ திடீர்னு எதிர்பாராதது நடக்கிறதுனால ஷாக்காக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அப்படி ஆகுது. ஆனால் எது வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். நான் தயாராக இருக்கிறேன். என்ன தயாராக இருக்கிறது? எதுனா இருந்தாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன், இனிமையாக தான் இருப்பேன். இதை செக் பண்ணுறதுக்கு தான் கடவுள் எனக்கு இப்படியெல்லாம் டெஸ்ட் பேப்பர் சோதனைத்தாள் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு டெஸ்ட் பேப்பராக பார்த்தீங்கன்னா துக்கத்திற்கு பதில் ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே பாஸ் ஆகுறீங்க. பாஸ் ஆகிறது தான் உங்களுடைய லட்சியம். மற்றபடி அவங்களாம் வெறும் கருவி தான். எதுக்கு? உங்களை கோபப்படுத்த. ஆனால் கோபப்படலை அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட் பேப்பரை பாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய குணமே மாறிடுச்சின்னு அர்த்தம். உங்களுடைய குணம் எங்கே மாறிடுச்சு? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதி ஆயிடுச்சு. அப்போ சொர்க்கத்துக்கு நான் போக போகிறேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்லையும் பாஸ் ஆகும்பொழுது உங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன்ற அந்த எண்ணத்தை இன்னும் ஆழமாக பதிய வைக்குது, நம்பிக்கை வர வைக்குது. ஸோ அது இன்னும் ஆனந்தத்தை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஆபாச படங்கள் பார்க்குறீங்க. ஸோ மீண்டும் அதை பார்க்கணுன்ற எண்ணம் வருது. இடைப்பட்ட ஒரு நாள் 2 நாள் கேப் இருக்குது இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் அது ரொம்ப அருவருப்பான விஷயம். அந்த எண்ணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இன்னொன்று என்ன, ஆபாச படம் பார்க்குறீங்க, குறிப்பாக இந்த ஞானமெல்லாம் கேட்டும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்தது காமம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டிங்கன்னா உடனடியாக ஆத்ம சக்தி இழந்ததை உங்களால் உணர முடியும். அந்த முரளி படிக்க கூட தோணாது, இறைவனை நினைக்கிற அந்த எண்ணம் கூட வராது. இறைவன்கிட்ட புத்தி கனெக்ட் ஆகாது, அந்த ஒரு ஆனந்த நிலையை அனுபவமே செய்ய முடியாது. ஸோ அப்போ அதையெல்லாம் நினச்சி பார்க்கணும். காமத்தில் ஈடுபட்டதுனால நான் எவ்வளோ இழந்திருக்கிறேன்னு நினச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க. அப்போ அது ஒரு வைராக்கியத்தை கொடுத்து அடுத்தது 2 நாள் கழித்து உங்களுக்கு அந்த படத்தை பார்க்கக்கூடிய அந்த தூண்டுதல் பார்த்திங்கன்னா 2 மாதம் கழித்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு மறதி வந்து மீண்டும் பார்க்குறீங்க அப்படின்னா மறுபடியும் இதே எண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சுத்தமாக விட்டுருவீங்க. ஸோ அந்த எண்ணத்தை எந்த அளவுக்கு உறுதியாக வைக்கிறீங்க, எந்த அளவுக்கு அதை நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க அது இருக்குது. இன்னொன்று, அதை பார்க்க தூண்டிக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் யாரையாவது பார்த்துருப்பீங்க, அழகாக இருந்திருப்பாங்க, ரசிச்சிருப்பீங்க, அது வந்து உங்களுடைய ஆத்மாவுடைய சக்தியை இழக்க வைக்கும். அந்த சக்தி இழக்கும்போது தான் இந்த கீழான எண்ணங்கள், ஆபாச படத்தை பார்க்குறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எடுத்துகிட்டு வரும். அதுவும் எப்போ? இந்த இரவு நேரத்தில் நீங்கள் பலகீனமாக ஆத்மா இருக்கும்போது எடுத்துகிட்டு வரும். அப்போ அதற்கான தீர்வு என்ன? சீக்கிரமாக தூங்குறது. அந்த மாதிரி மற்றவர்களை வந்து உடலாக பார்க்கறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்ப்பால் ஈர்ப்பு வருது. ஸோ உடலாக பார்க்காமல் அது ஆத்மா, முன் ஜென்மத்தில் ஆணாக இருந்திருக்கும், அசிங்கமாக கூட இருந்திருக்கலாம், எனக்கு தாயாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா தாய் அந்த மாதிரி உறவில் இருக்கிறவங்களும் என் தொடர்பில் வரதானே செய்வாங்க. ஏன்னா கர்ம கணக்கு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ என் தாயையே நான் இச்சையாக பார்த்தேன்னா அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் எண்ணங்களை எடுத்துகிட்டு வரணும், ஆத்மான்னு பார்க்கணும். இன்னொன்று, இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கறது சொர்க்கத்துக்கு நாம் மீண்டும் அழைச்சிட்டு போகிறதுக்காக. சொர்க்கத்தில் யாருக்குமே காமம், கோபம், பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் பயங்கர அழகாக இருப்பாங்க. திருமணம் ஆகும், குழந்தையும் பிறக்கும். எப்படி? கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கருவுருவாள். மற்றபடி காமம் அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ அந்த உலகத்துக்கு போனால் காமம்னா என்னன்னே தெரியாத அந்த மனநிலையை இதே உடலில் இருந்துட்டு நீங்கள் மாற்றிடணும். அப்போ தான் முடியும். அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் காமத்தில் விழுறீங்க, ஒவ்வொரு தடவையும் வெளி உடல் கவர்ச்சியில் சிக்கிறீங்கன்னா எப்போ தான் நீங்கள் மாறுவீங்க? ஏன்னா எப்போ வேணாலும் மரணம் வருமே அப்படின்ற அந்த வைராக்கிய உணர்வை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்புறம் இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறது, இது முரளியை தினம் தினம் கேட்குறது, கேட்டதை திரும்ப திரும்ப அசை போடுறது. ஸோ இதுலேயே நீங்கள் மைண்டு பிஸியாக வைக்கும்போது அந்த பலகீனமான எண்ணங்கள் வராது. ஸோ அந்த மாதிரி பலகீனமான எண்ணம் வர அன்னைக்கு, நீங்கள் விழுந்த அன்னைக்கு, படங்களில் காமத்தில் விழுந்த அன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், என்னென்னலாம் நான் பண்ணாத காரணத்தினால விழுந்தேன்,
இந்த மாதிரி வீடியோ பார்க்காம இருந்திருப்பீங்க, அதை சிந்தனை பண்ணாமல் இருந்திருப்பீங்க, இறைவனை நினைக்காமல் இருந்திருப்பீங்க, இந்த மாதிரி அல்லது ஏதாவது ஒரு அலட்சியமாக கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியிருப்பீங்க, அசிங்கமாக கூட பேசத்தால சும்மா சாதாரணமாக பேசினா கூட ஆத்மா சக்தி இழக்கும். ஸோ அந்த நேரமும் நீங்கள் ஆத்மான்ற பயிற்சி பண்ணணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது. ஸோ இதையெல்லாம் அப்புறம் வெளியில் சாப்பிடாமல் இருந்திருக்கணும் இல்லையா, இறைவன் நினைவிலேயே சமைக்கப்பட்ட உணவை தான் சாப்பிடணும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு நீங்களே சமைச்சு சாப்பிட்றது தான். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பேன், ஸோ அந்த தப்பெல்லாம் நான் கட் பண்ணணும், இதில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி எண்ணம் கூட உங்களுக்கு வராது, ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆத்மா தகுதி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு மரணம் வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, ஏன்னா அடுத்தது என்ன பதவி உங்களுக்கு கிடைக்கும் சொர்க்கத்தில்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் பக்காவாக இருக்கிறீங்க. இல்லாட்டினா தான் ஐயோ நான் தூய்மையே ஆகலையே அப்படின்னு துடிப்பீங்க. இன்னொன்று ஆத்மான்ற உணர்விலே இருக்கும்போது மரணத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, பற்றும் இருக்காது இல்லையா. ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா மற்றவர்கள் இருக்கிறாங்களே, அப்போ அவங்களையும் ஒரு நாள் இழக்க தான் போகிறோம், அதற்கு நான் தகுதிப்படுத்திக்கணும். ஸோ அப்போ எல்லோரையும் ஆத்மாவாக பார்க்கணும், உயிரோடு இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற உணர்வில் இருக்கணும். அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்கள நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான், மற்றபடி பற்று கிடையாது. அது ஒரு ஆத்மா, சகோதர ஆத்மா அப்படின்ற எண்ணத்தை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வரணும். திரும்ப திரும்ப அவங்க இறந்ததாக புத்தியில் எடுத்துகிட்டு வரணும், அதை தாங்கிக்க முடியணும். நல்லா இருக்கும்போதே இந்த பயிற்சி பண்ணும்போது தான் திடீர்னு இறந்தாலும் உங்களுடைய அந்த பலகீனம் பற்று வெளிப்படாது. ஸோ இப்படி தான் ஒரு பலகீனத்தில் விழுந்து எழுந்திரிச்சு அடுத்த பலகீனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள இடைப்பட்ட காலத்தில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். இதன் மூலமாக தான் எப்படிப்பட்ட பலகீனத்திலிருந்தும் நீங்கள் வெளியில் வர முடியும். ஸோ இதை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் ஏந்திரிக்கிறது இருப்பாங்க, ஏந்திரிக்க விடாமல் அந்த நேரம் தான் நல்ல தூக்கம் வருது இல்லையா. ஸோ அப்போ அலாரம் வச்சோடனே நீங்கள் டக்குன்னு ஏந்திச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் சரி இன்னும் இப்படி ஒரு படுத்துட்டு ஏந்திரிக்கலாம்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், விடிஞ்சிடும். ஸோ அப்போ அடுத்த நாள் யோசிக்கணும், ஏன் அப்போ நான் ஏந்திரிக்கலை, ஸோ படுத்தேன், இந்த தடவை நான் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இப்படி நீங்கள் பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் ஏந்திரிக்க ஆரம்பிச்சுடுங்க. ஆனாலும் தடை வரும், ஏன்னா கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே காமத்தில் விழுறவங்க, பயந்துட்டு இருப்பாங்க, பழி வாங்குகிற குணத்தில் இருப்பாங்க, சோம்பேறியாக நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த குணத்தையெல்லாம் நம்ம மாற்றுறோம் இல்லையா. கலியுகன்றது கீழானது, ஆத்ம சக்தி முற்றிலும் இழந்த யுகம். சத்தியுகன்றது சக்தி நிரம்பிய யுகம். அப்போ அந்த சக்தியை நிரப்புற யுகம் தான் இந்த கடைசின்னு ஒரு வருடம் சிவபெருமான் ஞானத்தை கொடுக்குற யுகம். ஸோ இப்போ இறைவனை நினைத்து நீங்கள் சக்தியை நிரப்பிக்கிட்டால்தான் சொர்க்கத்தின் சுகத்தை அடுத்த 2500 வருடத்துக்கு அனுபவிப்போம். அங்கே துக்கம் கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் இருக்காது. சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், சிங்கம் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்காது, தங்க வைடூரியம் கொட்டி கிடக்கும். அப்படிப்பட்ட ஆனந்தமான உலகத்துக்கு போகணும்னா அங்கே இருக்கிற குணத்தை இப்போவே எடுத்துகிட்டு வரணும். இதன் மூலமாக துக்கம் நிறைந்த இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் அந்த துக்கத்தினால் பாதிக்கப்படாமல் சதா ஆனந்தமாகவே இருப்பீங்க. ஏன் துக்கத்தை அனுபவம் செய்ய வைக்கிறதோ உங்களுடைய பலகீனங்கள். அந்த பலகீனத்தையே இறைவனின் நினைவாலும் இறைவனின் ஞானத்தாலும் திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணி நீங்கள் முற்றிலும் உங்களுடைய புத்தியிலிருந்து அகற்றிடுறீங்க. ஓம் சாந்தி. ஸோ இறைவனுடைய ஞானம் முரளி, அதை தினமும் கேளுங்க. எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்லாம் இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை அவசியம் தினமும் பாருங்கள். ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். கண்டிப்பாக அனைத்து மத சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற அத்தனை வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.